உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம் ஒரு நிமிஷம் மேடம். மேடம், ரங்கநாயகி விடுதலை ஆயிட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க விடுதலை ஆகல, ஜாமீன் தான் கிடைச்சிருக்கு. அதுவும் எங்க தரப்பு சாட்சியான கோபால் பிறல் சாட்சி ஆனதுனால தான் இந்த ஜாமீனே கிடைச்சிருக்கு. ஆனா நாங்க விட மாட்டோம். எங்க கிட்ட இதை விட அதிகப்படியான சாட்சி இருக்கு. நாங்க கட்டாயம் ரங்கநாயகிக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். மீனாட்சி அம்மா, ரங்கநாயகி அம்மா உங்களை சுட்டதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? கோர்ட்ல இல்லன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ், மூவ் ஆகுங்க. ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் மேடம். இத பத்தி யாரும் கேட்காதீங்க, சொன்னா கேளுங்க. போங்க போங்கம்மா, போங்க 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 போங்கம்மா, போமா. ரங்கநாயகிக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சிடும்னு எதிர்பார்த்தேன். ஆனா கோபால் இப்படி சொதப்பிட்டான். அவன் மட்டும் சொதப்பாம இருந்திருந்தா ரங்கநாயகி ஜெயிலுக்கு போயிருப்பா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நல்லா விசாரணை பண்ணுங்க. கோபால தீவிரமா விசாரிக்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அவன் உண்மையை சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ரங்கநாயகியால தப்பிக்கவே முடியாது. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் ஸ்டேஷன் போறேன். சரி வாங்க. உங்க மெஸ்ஸை இடிச்சாங்க, உங்க வீட்டையும் இடிச்சாங்க, இப்போ உங்களையும் சுட்டுட்டு ஜாமீன்லயும் வெளியே வந்துட்டாங்க. அவங்கள சட்டம் சும்மா விட்டாலும் நீங்க அவங்கள சும்மா விடக்கூடாதுமா. அவங்களுக்கு சரியான தண்டனைய உங்க கையால நீங்க கொடுக்கணும். ரங்கநாயகி, நீ இங்கே இரு, நாங்க போய் கார் எடுத்துட்டு வரோம். சரியா? வெற்றி பாப்பா. ஏய் வாடா. நல்ல வேலை, ரங்கநாயகியை மட்டும் தனியா விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ நான் போய் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வா அத்தை, நாம எல்லாரும் இங்க கோர்ட்ல இருக்கோம். ஆனா சகுந்தலா ஆண்டி வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? அத்தை, சரண்யா அங்க போய் சண்டை போட்டிருக்கா அத்தை. அத்தை, அவ மட்டும் ஒண்ணு அங்க தனியா போகல. அவ கை குழந்தையும் கையிலேயே எடுத்துட்டு போயிருக்கா. ஏய், என்ன சொல்ற? சரண்யா எதுக்கு சகுந்தலா கிட்ட சண்டை போட்டா? சரி, உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா? சகுந்தலா ஆண்டி தான் அத்தை இப்ப போன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு சரண்யா வந்தாலாம். அப்போ நல்ல வேலை, சக்தி என்கிட்ட சொல்லி என்ன எச்சரிச்சா. இல்லனா உன் பேச்ச நான் நம்பி நான் உன் கூட எல்லாம் வந்திருப்பேன். ஒழுக்கமான மாமியாரா இருக்க போறியா, இல்ல ஜெயிலுக்கு போய் கம்பி என்ன போறியா? சரண்யா உங்களை பத்தி என்ன சொல்லிருக்கா தெரியுமா அத்தை? அவளையும் அவ குழந்தையும் கொல்றதுக்கு சகுந்தலா ஆண்டி கூட நீங்க சேர்ந்து திட்டம் போட்டிருக்கீங்களாம். அப்படி வாய் கூசாம சொல்லிருக்கா அத்தை. அத்தை, அது மட்டும் இல்ல அத்தை, நம்ம சரண்யா இப்படி எல்லாம் பேசுறவ கிடையாதுல்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.